வெல்கம் டு பயோதுளி. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா லெசன் 19ல டிஃபைன் எத்தனோபாட்டனி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். எத்தனோபாட்டனிங்கிறது என்னன்னா பிளான்ட்ஸுக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் உள்ள ரிலேஷனை தான் நம்ம எத்தனோபாட்டனின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தாவரம் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அந்த தாவரத்துல என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் என்னன்னா எத்தனோபாட்டனி. எத்தனோபாட்னி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரீஜியன் பிளான்ஸ் அண்ட் தர் ப்ராக்டிக்கல் யூசஸ். அந்த பிளான்ட்டோட ரீஜியன் எங்க இருக்கு, அதோட யூசஸ் என்ன, அது அந்த யூசஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அங்க உள்ள லோக்கல் கல்ச்சர் ஆஃப் பீப்புளை கேட்டோம்னா அவங்க மூலயமா அந்த தாவரங்களோட பயன்கள் நமக்கு தெரிய வரும். இதுதான் உங்களுக்கு டிஃபைன். த டேர்ம் எத்தனோபாட்னி வாஸ் காயின்டு பை J.W. ஹாஷ்பர்கர் in the year of 1895. இதான் உங்களுக்கு அதோடைய டிஃபைன். அடுத்தது அதோடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்னி பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூசஸ் ஆஃப் பிளான்ட். அந்த பிளான்ட்டோட யூசஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துளசி இருக்குன்னா அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய நமக்கு குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, சித்தா ஆயுர்வேதால. அதெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு இப்ப என்ன தெரியுது, இந்த பிளான்ட்டை இதுக்கு யூஸ் பண்ணணும், இந்த பிளான்ட்டை இந்த நோய்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிய வருது. அடுத்தது, it gives information about certain unknown and known useful plants. The ethnomedicinal data will serve as a useful source of information for the chemist, pharmacologist and practitioner of herbal medicine. அதாவது ஒரு தாவரத்துல துளசி சாப்பிட்டா நமக்கு சளி சரியா போகுது, தூதுவளை சாப்பிட்டா சளி சரியா போகுது, எவ்வளவு மூலிகைகளை நம்ம எவ்வளவு மருத்துவத்துக்கு யூஸ் பண்றோம். அப்ப அந்த தாவரத்துல என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த கெமிஸ்ட், பார்மகாலஜிஸ்ட், ஹெர்பல் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம். லாஸ்ட் பாயிண்ட், இதுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த அந்த பழங்குடியின மக்கள் இந்த பிளான்ட்டை எந்தெந்த நோய்களுக்கு எல்லாம் மருந்தா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, டயேரியானா வயிற்றுப்போக்கு சொல்றோம் இல்லையா அது, ஃபீவர், ஹெட்ஏக், டயபெட்டிஸ், ஜாண்டிஸ், ஸ்னேக் பைட்ஸ் அண்ட் லெப்ரசி. லெப்ரசினா தொழுநோய்னு சொல்லுவோம். சோ இந்த நோய்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தாவரத்தோட பாகங்களையே என்ன பண்ணிருக்காங்கன்னா மருந்தா யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி பாகங்கள் அப்படின்னா, மரத்தோட பட்டைகள், பார்க், ஸ்டெம், ரூட்ஸ், லீவ்ஸ், ஃபிளவர் பட், ஃபிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், ஆயில், ரெசின். ரெசின்னா அந்த மரத்துல இருந்து ஒரு மாதிரி பிசின் வரும் இல்லையா, ஒரு சில முருங்கை மரத்துல எல்லாம் வெட்டீங்கன்னா பிசின் வரும் பாருங்க, அதெல்லாமே என்னவா பண்ணிருக்காங்கன்னா மருந்துகளா உபயோகிக்கிறாங்க. டைஸ், கம். சோ இந்த பிளான்ட் பார்ட் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நோய்களுக்கு மருந்தா உபயோகப்படுத்திருக்காங்க.